பிளாக் ஷீப்ல வந்து ஒரு ஈவென்ட் அப்படின்னா நம்மளால அப்படி டக்குன்னு வந்துட்டு போக முடியாது. பிகாஸ் we are all family. குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் ஷீப். குடும்பமாவே கொண்டாட போறன்றத நான் சொல்றேன். சூப்பர். இந்த ஜட்ஜ் வந்து இதுவரை பண்ணது இல்ல, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஓகே. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் பாத்துங்க. இது ராஜா சர்மா தானே இவங்க? ஆமா. எனக்கு இவரை பார்த்தா தான் சர்மா மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா அவங்க பேர் சர்மாவா? அதுதான் அங்க அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட். என் பேர் சர்மா, இவன் பேர் சர்ம தர்ஷினி. சாரி. இதெல்லாம் மோட்டிவேஷன். ஆண் பாவம் இதெல்லாம் பாக்குறப்ப ஆண் பாவம் இல்ல, ஆண் சிங்கம். ஆஹா, கொஸ்டின் மார்க் போட்டாங்க பாருங்க, அங்க நிக்கிறான். அதாவது என்னன்னா என் டீம் கேட்டாங்க என் போட்டோ, நான் வந்து போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கொடுக்கல, அதனால இந்த கொஸ்டின் மார்க். Black Sheep's ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் Bubble Paints. Presented by Ashwiti 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் Sweets and Snacks. Powered by The Legend Saravana Jewelry பாடி. நக்ஷத்ரா Enclave by Shanti Developers. ஆச்சி அதிரசம் மாவு. சாய்ராம் Group of Institutions மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate Sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பபிள் பெயிண்ட்ஸ் பிளாக் ஷீப் ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம். Presented by அடையார் ஆனந்த பவன் Sweets and Snacks. நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் நான் உங்கள் பெபிஷா. பெபிஷா, எஸ். இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு நல்ல நாள் அதுவுமா இந்த பயங்கரமான செட்டப்ல இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஐரனினா, ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம் இது ரெண்டு ரிலேட்டே ஆக மாட்டேங்குது. அதுவும் தீபாவளி, அதுவுமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கும். அதுவும் ஸ்பெஷல் ஷோல கப்பல் கொண்டாட்டமா இருக்கு. எனக்கு ஒரு வேளை இதனாலதான் இன்னைக்கு நம்மள இங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு தோணுது. எதனால? நம்ம ரியோ அண்ணா படம், ஓ ரியோனா அண்ட் மாளவிகா மனோஜ் அவங்க நடிச்ச ஆண் பாவம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக அந்த ஆன் ஸ்கிரீன் கப்பலை மேட்ச் பண்ண நம்ம ரியல் லைஃப் கப்பல் நிறைய பேர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் நல்ல தரமான சம்பவம் பண்ணி லைஃப்ல ஜெயிச்ச கப்பல். ரசிகர்கள் கவர்ந்து ரசிகர்களுக்காகவே நிறைய என்டர்டெயின் பண்ணக்கூடியவங்க. சூப்பர் பெபிஷா. 4 ரியல் லைஃப் கப்பல் பியூட்டிஃபுல்லா வந்துட்டாங்க. ஷோவே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு. இந்த கேமை இவங்க விளையாடுற விளையாட்டை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரியல் லைஃப் கப்பல் இப்போ வர போறாங்க. எஸ், அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா மனோஜ். Thank you so much for coming. ஆண் பாவம் பொல்லாதது படத்தினுடைய ஹீரோ ரியோ ராஜும் மாளவிகா மனோஜும் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. Thank you so much. எஸ், இந்த ஷோ ஃபர்ஸ்ட் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நானு. இல்ல ஆக்சுவலா ஒரு ஷோக்கு இன்வைட் பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க போவோம், வந்துருவோம், அங்க போவோம், ஸ்டேஜ் ஏறுவோம், என்ன பெர்ஃபார்மன்ஸோ அது முடியும், டக்குன்னு கிளம்பிடுவோம். பட் பிளாக் ஷீப்ல வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்மளால அப்படி டக்குன்னு வந்துட்டு போக முடியாது. பிகாஸ் we are all family. இங்க வந்தோம்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour நம்ம எல்லாரும் பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேசி விளையாட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது இட்ஸ் மோர் லைக் ஃபேமிலி இல்ல. ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் இங்க வரது. ஓகே, குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் ஷீப் அந்த மாதிரி குடும்பமாவே கொண்டாட போறன்றத நான் சொல்றேன் இன்னைக்கு. சூப்பர். தேங்க்யூ. நீங்க உட்காந்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த ரியல் லைஃப் கப்புள்ஸை வந்து ஜட்ஜ் பண்ண வந்திருக்கீங்க. இந்த புது ஃபீல் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி கப்புள் கேம்ஸ் அப்படிலாம் போயிருக்கிறது உண்டு. பட் ஜட்ஜா வந்து ஒரு மாதிரி இல்லையா? நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்ம ஷோக்கு வந்ததுல எவ்வளவு ஹாப்பி எல்லாரையும் பாக்குறீங்க? I feel very happy. Especially எங்க படம் ப்ரமோட் பண்ண வந்ததுல very happy and also very happy to be a part of this family. So yeah. அவர் பாடிய ஸ்துதியை கவனிச்சீரா? கவனித்தேன். Very happy to be a part of this family. ரசித்தது கவனித்தீர்களா? ஆமாங்க. அதான் happy to be part of this family. ஆமே ஃபேமிலினா என்ன ஃபேமிலி தான்? என்ன ஃபேமிலி? சினிமா ஃபேமிலி. அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. நீங்கள் அனைவரும் இவர் பாடிய ஸ்துதியை கவனித்தீரா? ஓகே. சோ நீங்க வந்து லைக் கெஸ்டா வந்ததை தாண்டி நீங்க ஜட்ஜாவும் இருக்கீங்க இங்க. சோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு?
அதுவும் எக்ஸைட்டடா இருக்கு. நான் இது வரைக்கும் ஜட்ஜா போல எங்கேயும். ஓகே. சோயா அதாவது ஒட்டுமொத்த ஷூட் ஸ்பாட்ல ரியோ ஏதாவது ஜட்ஜ் பண்ணிருக்கீங்களா? ஜட்ஜிங் ரியோ அவர் தான் எல்லாரையும் ஜட்ஜ். அண்ணா ஏன் ஒய்னா இல்ல அப்படி என்ன ஜட்ஜ் பண்ணீங்க? நான் actually basic ஆ இல்ல ஏதாச்சும் குட் ஆர் பேட் சொல்லி கொடுப்பேன் அவ்வளவுதான். அந்த ஜட்ஜிங்கா? ஆமா. நோ தட் ஜட்ஜிங்கா? இல்ல எனக்கு ஜட்ஜ்மெண்ட், எனக்கு யாரையுமே ஜட்ஜ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. எல்லாருமே அவங்கவுங்களா தான் இருப்பாங்க. அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு அந்த ஜட்ஜ் பிடிக்காது. இந்த ஜட்ஜ் வந்து இதுவரை பண்ணது இல்ல, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஓகே. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் பாத்துக்கங்க. சூப்பர். மேபி ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அதனுடைய டைட்டில் என்ன? Day 1 to 1 day. சரி, அதுல என்னென்ன பண்ண போறோம்? ஓகே, எல்இடில 2 பிக்சர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து நீங்க ஃபர்ஸ்டா இன்ஸ்டால போஸ்ட் பண்ண கப்பலா சேர்ந்து எடுத்த பிக்சர், அண்ட் இன்னொன்னு வந்து ரீசெண்டா போஸ்ட் பண்ண பிக்சர். இந்த Day 1 to 1 டேல நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க. ஓகே, ரெடியா? அப்ப இந்த செக்மெண்ட் வந்து எமோஷனலா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா இருக்க போகுது. கண்டிப்பா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்றத நானே சூஸ் பண்ணிடுவா. பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்றத எல்இடில பார்க்கலாம். ஓகே, நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் ஐயா, நீங்க இப்படியா இருந்தீங்க? ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நான் 11th படிக்கிறேன். Like that was like 7th standard. Yeah, first photo. 11th 7th ஸ்டாண்டர்டா? Your family. ஓ, அப்பவே வா. ஓகே. நீ எதுக்கு வெளியே போய் எஃபர்ட் போட்டுட்டு சொந்தக்கார பொண்ணையே பார்த்து ரீட் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட். And then இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ட்ராப் சென்னைக்காக வந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் டேமோ வெளில வந்த போட்டோ இது. நானே கசின்ஸ் மட்டும் வெளியில வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட என்கேஜ்மெண்ட்ல எங்களை நிற்க வச்சு அடுத்து நீங்கள் தான் நான் கப்பல்னு சொல்லி எடுத்த ஒரு பிக்சர் தான் தேர்டு. ஏது such a interesting story. ஆமாங்க. உங்க ஃபேமிலில இடம் பிடிக்கணும்னா என்னென்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு நல்ல பையனா இருக்க ஓ, அவங்க இல்லைன்னு இன்டைரக்டா சொல்றாங்க. ஓகே ரியோனா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ கதை என்னங்க? அது யூடியூப்ல 1 lakh சப்ஸ்கிரைபர் அதுக்காக எடுத்த ஒரு போட்டோ. அதுக்கு ஒரு அழகான குரூப் போட்டோ எடுத்திருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இது இப்போ ரீசெண்டா எடுத்த ஒரு பிக்சர். ஓகே. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் மொபைல் தான் வச்சுருந்தோம். நல்ல ஒரு குவாலிட்டியாக சொல்லி ஸ்டுடியோவில் போய் அது ஃபர்ஸ்ட் எடுத்தது. அது ஒரு மெமரிஸ் ஆன ஒரு ஃபோட்டோ. அது இப்போ வந்து ரீசெண்டாக இது எடுத்த ஃபோட்டோ. ஓகே. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு போட்டோ நல்ல குவாலிட்டியா எடுக்கணும்னா ஸ்டுடியோக்கு போற அளவுக்கு தேவையில்லை, போன்லயே குவாலிட்டி. ஐபோன்ல எடுத்து இது வந்து போன்ல எடுத்த போட்டோ. ஓகே. பட் ஆனா லைக் அந்த ஒரு Day 1 அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு மனநிலை இருந்திருக்கும். இப்போ 1 டேன்றப்போ நிறைய பாராட்டுகள், நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ அந்த ரெண்டு மனநிலை இந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் நார்மல் மொபைல் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த குவாலிட்டி அதெல்லாம் தெரியாது. ஏன்னா எல்லாருமே யூடியூப் மொபைல் இருந்து எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ ட்ரிபிள் ஆகி தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ வரும்போது ஒரு நல்ல அழகாக நம்மளை காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் அதை எடுத்தது. சூப்பர், நைஸ்ங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த 1 டே பிக்சருக்கு? அதை விட இதுல கொஞ்சம் அழகா இருக்கும். யாருக்கு எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு மாதிரி எவ்வளவு எமோஷனலா பேசிங்களா, அதை விட இதுல நான் பியூட்டிஃபுல்லா இருக்கேன். அந்த போட்டோல கரெக்டா இருக்காங்க. கியூட், நைஸ், தேங்க் யூ. ஆக்சுவலி இவங்க வந்து ரியாக்ஷனை பார்த்தோன்னா நான் நினைச்சேன் ரொம்ப எமோஷனலா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எமோஷனலா பேசினா அழுதுருவோம். அதுக்காக கண்ட்ரோல். ஆக்சுவலா லைட்டா கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இந்த இடம் ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர ஃபர்ஸ்ட் இருந்து பயங்கர கஷ்டம். யார் சப்போர்ட்டும் இல்லாம தனியா வந்திருக்கோம் அப்படிங்கிற இது வந்து 0% இருந்து உருவாக்குனது. இப்ப வந்து இது ஒரு நிறைய அவார்ட் நிறைய ஸ்டெப்பை தாண்டி இங்க வந்திருக்கோம். இப்ப இங்க வந்து நின்று இருக்கோம் பிளாக் ஷிப்ல. இதுவே பெரிய சாதனை. ஜென்யூன் ஹாப்பினஸ் தெரியுது. இப்ப இன்னைக்கே ஒரு Day 1 வந்து போட்டோ எடுத்துக்கீங்க. யாரு அதுதான் தெரியல. அப்ப சேர்றதுதான் எனக்கு 1 டே. Day 1 ஆண் பாவம், சரியா? 1 டே ஆண் பாவம் கப்பிள். அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் மாளவிகா வீட்டுல பையன் பாக்குறாங்களா? இல்ல நெக்ஸ்ட் ஸ்லைட் போ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடே போ சொல்லிட்டாங்களா? ஓகே. ஒன்னும் இல்ல, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தரோம், ஒரு 5 நிமிஷம் பேசு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க. இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அவங்க அப்பாட்ட பேச போய் மதி ஜோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்கன்னா
எங்க அப்பாவே அடிச்சாலும் நீ வாங்கிக்கணும். போன்லயே அடிப்பாங்கல்ல, அது அவங்க அப்பா பண்ணுவார். he is capable of that. நோ ஓகே ஹாய் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு கால் பண்ணேன். சரியா, நன்றி. சோ அடுத்ததா யாருடைய போட்டோ வருதுன்றத பார்த்தலாமா? Can we have the picture please? ஆஹா, பார்த்த முதல் நாள். எனக்கு ஆக்சுவலி இந்த கப்பல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது ராஜா சர்மா தானே இவங்க? ஆமா. எனக்கு இவரை பார்த்தா தான் சர்மா மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா அவங்க பேர் சர்மாவா? அவங்க அதுதான் அங்க அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட். என் பேர் சர்மா, இவன் பேர் சர்ம தர்ஷினி. சாரி, நீங்க சொல்லுங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என் பேர் ராஜா, இவன் பேர் சர்ம தர்ஷினி, அதனால ராஜா சர்மா. ராஜா, இப்ப நான் அதை தான் சொன்னேன். பார்த்தாதான் சர்மா மாதிரி இருக்கு, பார்த்தா அவங்க பேர் சர்மா அப்படின்னு சொன்னாங்க. அதானே சர்ம தர்ஷினி. சர்ம தர்ஷினி நீங்க சொன்னதுல லைட்டா கன்ஃபியூஸ் இல்ல இல்ல, என்னோட ஜோக் நல்லாவே இறந்து இங்க தூக்கிட்டு போனாங்க. நான் பார்த்துக்கிட்டேன், நான் புடிச்சிட்டேன். அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுரு, அது அவ்வளவுதான், செத்துருச்சு. ஓகே ஓகே, புரியுது. அந்த வழி எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, நீங்க சொல்லுங்க, முதல்ல எடுத்த அந்த பிக்சருக்கும் இப்ப இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த ஒன் டே பிக்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி நான் எப்படின்னு சொல்றது, அந்த போட்டோ எடுக்கும் போது நிறைய அடி உத மெதின் வாங்கி வந்தோம். இந்த போட்டோ இப்ப எடுக்கும் போது நிறைய தடைகளை தாண்டி இங்க நிக்கிற மாதிரி தோணுது. ஓகே, அந்த அடி உதை விதின்றப்போ ஒரு அதான் பேட் கமெண்ட்ஸ் அதை எடுக்கிறப்ப எதுக்கு நீங்க இது தேவையில்லாத வேலை, ஃபேமிலிலேயே நிறைய நடந்திருக்குங்க. இவன் தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணான். எனக்கு ஸ்டார்டிங் இவன் தான் பண்ணலாம், நான் ரொம்ப அதை நான் ரிஸ்க் எடுத்துக்கல. இவன் அப்பையிலேருந்து மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன். சூப்பர், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நைஸ். பட் என்னதான் நம்ம ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டா நம்ம கடுப்பாயிடும், ஃபோன் பண்ணி திட்டுவோம், ஏன்டா அது மாதிரி போட்ட அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி டவுன் ஆயிடும். பட் இந்த மாதிரி போடுறப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிகிரேட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றப்போ அதை நிறைய பண்ணுவாங்க. அதான் நான் இப்ப சொல்றேன், ஃபேமிலியில இங்க நின்று பேசுவாங்க, நம்ம முன்னாடி விட்டு பின்னாடி ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. காதல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இப்போ அவங்க ஃபேமிலியோட வந்து எங்க கூட போட்டோ எடுத்துட்டு போறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் கேட்டிருக்காங்கண்ணே, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஒரு பொழப்பு இல்லாத வேலை அப்படின்னு. இப்ப இந்த வேலையினால தானே இங்க இப்ப நிக்கிறேன், இவ்வளவு சொந்தம் கிடைச்சிருக்கு. சூப்பர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஃபேமிலி கூட அப்படி இருக்க மாட்டாங்க. இதுலயே எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலி சைடு இல்லாத சப்போர்ட்னா இந்த மீடியாக்குள்ள நல்லாவே கிடைக்கும். அதை யாருமே தெரியாதவங்க வந்து ஒரு எமோஷனா பேசி போட்டோஸ்ல எடுக்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம், என்ன பண்ணாலும் நம்ம விடக்கூடாது, அடுத்த ஸ்டெப் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணும். சூப்பர், நைஸ். ஜர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பேபி, அடுத்த கப்புள் போட்டோ யாரோட வரப்போகுது? பிக்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எஸ், கேன் யூ ஹேவ் தி பிக்சர் ப்ளீஸ்? ஆஹா, இதெல்லாம் மோட்டிவேஷன். இந்த ரெண்டு பிக்சர் தாங்க மோட்டிவேஷன். ஆண் பாவம் இதெல்லாம் பாக்குறப்ப, ஆண் பாவம் இல்ல, ஆண் சிங்கம். ஓ ஓகே, சொல்லுங்க. டே ஒன் டே முன்னாடி வரைக்கும் நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம். நாங்கள் ரப்பசார் வீடியோ பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோ ஐடி இதெல்லாமே பண்ணி திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் எங்கள் கல்யாணம். இருக்கிறது வந்து ஃபேக் ஸ்மைல், இதில் இருக்கிறது ரியல் ஸ்மைல். அதாவது ஃபேக் ஸ்மைல் என்னன்னா, அன்னைக்கு வந்து கட்டாய கல்யாணம், சீரியஸா ஒரு கட்டாய கல்யாணம். நாங்கள் வந்து லவ் மேரேஜ்லேயே ஒரு கட்டாய கல்யாணம். எங்க 2 பேருக்கும் வந்து இன்னும் ஒரு 3-4 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மொழி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, என் டீம் சைட்ல வந்து இல்லை, கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல 2 பேருமே கல்யாணம். நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்னைக்கு நைட் எனக்கு 12 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, நாளைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு 6 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு. அதுல வந்து விருப்பமே இல்லாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோக்காக சிரிச்சு அப்படி இருந்ததுதான். பட் சண்டை, எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி ஒரு சண்டை நடக்கும். அதே மாதிரி நிறைய சண்டை. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எல்லா போட்டோஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 பேரா போட்டிருந்தாங்க. இதுல மட்டும் எனக்கு 3 பேரா போட்டிருக்காங்க. ஆமா, எல்லாருக்கும் நாங்க எல்லா ஃபங்க்ஷனுமே நாங்க 2 பேர் தான். ஃபேமிலி அப்படின்னு அவ்வளோ கூட இல்ல. இப்ப எங்களுக்காக அவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. நைஸ், நைஸ்ங்க. எனக்கு என்னன்னா சந்திரமுகி படத்துல வர மாதிரி ஒன் டே பிக்சர்ல என்னமோ சாதிச்ச ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் வந்து இருக்கிறதுலே அல்டிமேட். பட் இருந்தாலும் லவ் மேரேஜ்ல ஒரு கட்டாய கல்யாணம்ன்றது வெரி ஃபர்ஸ்ட் டைம். சீரியஸ்லி. ஓகே, சோ 3வது நம்பர் நல்லா இருக்காங்களா, நலமோட இருக்காங்களா? ஓகே, எப்ப ரிலீஸ்? இப்ப 7th month அதுக்கப்புறம் அண்ணனுக்கு இப்பதான் பத்திரிகை வச்சாரு. ஓகே, வளகாப்புக்கு. ஓகே, சூப்பர், நைஸ். அவங்களோட நம்ம பரவாயில்ல, நமக்காவது இந்த ஷோ வந்து காலங்காத்தால தான் சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணத்தையே காலங்காத்தால. ஆமா,
ப்ரோ இன்னொரு தெரியாதுல்ல உங்களுடைய தலை தீபாவளி இதே பிளாக் ஷிப் பண்ண பண்றோம். ஆமா ஆமா போன லாஸ்ட் இயர்ல 2 வருஷம் ஆமா தலை தீபாவளி எங்க பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வளர்ப்பு நீங்க எல்லாம் வந்து அங்கே பண்றோம்னா நைஸ். தொடர்ந்து நம்ம டீம் டைரக்ஷன் டீம் ஃபாலோ பண்ணிக்கங்க. 60ஆம் கல்யாணம் வரைக்கும் விடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அன்னைக்கு நீங்க 100வது படத்துல இருப்பீங்க. அன்னைக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம். கேட்கவே நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். நைஸ். ஓகே அடுத்த பிக்சர் எதுன்னு பார்த்துலாமா? பார்த்துடலாம். Can we have the picture please? சொல்லுங்க. இது ஆக்சுவலி டே 1 கிடையாது. இப்ப அவரு ஆக்சுவலா சொல்லும்போது சொல்லலாம்னு இருந்தேன். என்னோடதும் கிட்டத்தட்ட கட்டாய கல்யாணம் தான். ஆனா நைட்டு சொல்லி காலையில எல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது crocodile பேங்க்னு நினைக்கிறேன். crocodile பேங்க் இல்ல, தக்ஷன் சத்ரால ஒரு போட்டோ எடுத்திருப்போம். அதுதான் டே 1. அப்பதான் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்தோம். அதுதான் டே 1ஓட போட்டோ. இது வந்து கல்யாணத்துல எடுத்தது. ஆக்சுவலா நாங்க கல்யாணம் வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். பட் ஜோடியில வந்து 2 பேரும் ஆடணும்னு சேனல் ரொம்ப கேட்டுக்கிட்டனால நாங்க ஜோடி ஆடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். எப்ப நாங்க டிசைட் பண்ணோமோ அப்ப 2 ஃபேமிலியும் சொல்லிட்டாங்க, இந்த லவ்வர்ஸா போய் பார்ட்டிசிபேட் பண்றது அதெல்லாம் இல்ல, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ்ன்னு வெளியே சொல்லிக்கோங்க, அது வரையும் நீங்க லவ்வர்ஸ்ன்னு சொல்றதே எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு ஃபேமிலியில சொன்னாங்க. அதனால என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் டிசைட் பண்ணோம். ஸோ அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது சொல்லிட்டோம், அதான் என்கேஜ்மெண்ட் பண்றோம், சரி அப்போ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி டிசைட் பண்ணது தான். ஸோ அது டே 1. இந்த டைம்ல வந்து 2 பேருக்கும் பெரிய ட்ரீம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒன்லி ஹாப்பினஸ். இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சந்தோஷமா இருக்கணும் 2 பேரும் அப்படின்றது மட்டும்தான் அந்த டே 1. இது 1 டேன்னு கேட்டா இது 1 டேவான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும். நாங்க இப்பயும் அதே மாதிரி தான். பெரிய அல்டிமேட் கோல் என்ன எங்க 2 பேருக்கும் அப்படின்னா இதே மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருந்துடணும் அப்படின்றதான் அல்டிமேட் கோல். அதை தவிர எங்களோட டே 1க்கும் 1 டேக்கும் நடுவுல பெரிய டிரான்சிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜாலியா இருப்போம் அப்படின்னு. ஜாலியா இருப்போம். ஆனா இன்னைக்கு ஜாலியா இருக்கீங்களா? யா ஓகே. அதப்ப என்கிட்ட கார் கூட கிடையாது. எனக்கு கல்யாணத்தப்ப என்கிட்ட வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக் வச்சிருந்தேன். இந்த போட்டோ எடுத்தது வந்து XUV 700ல எடுத்தது. உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஒரு கிரைட்டீரியா ஒன்று தேவைப்படும்ல. அப்படி சொல்லணும்னா அப்ப என்கிட்ட கார் கூட கிடையாது. இப்போ ஐ ஹேவ் அ கார். ஸோ நடுவில் தார் வச்சிருந்தேன். இப்போ XUV 700 வச்சிருக்கேன். ஸோ அதுல ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் நைட்டு டிரைவ் போகும்போது, லவர்ஸா இருக்கும்போது ஃபேமிலியில சொல்லிக்காம அப்பப்ப நைட் டிரைவ் அந்த மாதிரிலாம் போவோம். இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போட்டோ எடுத்து நாங்க நைட் டிரைவ் போறோம் அப்படின்றத பிரிச்சு விட்டு அது சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னோம்னா அவ்வளவுதான், சென்னைக்கே ஹாய் தான். ஓகே அப்படி எடுத்த போட்டோ. நைஸ் சூப்பர். ஒரு பாட்டு பாடிருக்கீங்க ஆமா. இப்ப இருக்க ஆக்சுவலா நான் அப்பவே பெரிய சிங்கர். இல்ல ஒரு டெஸ்டுக்காக ஒரு சாங் பாடணும். அதுக்கப்புறம் அது வைசாகோட வாய்ஸ்ல வருது. வைசாக் லட்சுமிகாந்த் 2 பேரும் பாடியிருக்காங்க. அதோட டெஸ்ட் வெர்ஷன் நான் தான் பாடினேன். சூப்பர். அது பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஓகே அப்ப வருது போல அப்படின்னு அதை ஸ்டாக் வச்சிருக்கோம். எதுலயாவது உள்ள அதை பண்ணி பண்ணி விட்டுருவேன். நான் வந்து மாலதி கிட்ட ஒரு ரிவ்யூ மட்டும் கேட்கணுமா? கேளுங்க. சிங்கர் ரியோ எப்படி பண்ணிருக்காரு அந்த வெர்ஷன் அவங்க கேட்கல. அப்படியா? நீங்க வழக்கமா சொன்னீங்களே இருக்கு. இட்ஸ் நைஸ், வெரி நைஸ். அதோட முடிச்சிடுவாங்க. எஸ், ஹேப்பி டு பீ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஓகே. முதல் பேசினல்ல அவன் கேக்குறது ஒரு சிங்கர் ரியோவா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஆல்பம் போட்டு யூடியூப்ல கொஞ்சம் வீடியோஸ் தான் பார்த்தேன். இப்ப பாடுவார் நமக்காக. இப்போ 2 லைன் பாட போறாங்க. நீங்க அப்படி வந்தீங்களா? இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கூச்சமே இல்லாம நான் அப்படி பிஹேவ் பண்றேன்னு சொல்லி யாரும் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு பாட்டு தான் தைரியமா பாடுவேன் நான். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் விட்டு போகாது அட ஓட தண்ணீர் உப்பு தண்ணீராகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. இப்பெல்லாம் நைட்டு 10 மணிக்கு நான் பாட ஆரம்பிச்சேன்னா சூப்பருங்க. பட் ஆனா நம்ம இந்த பாட்டு எதிர்பார்க்கிறோம்.
சிங்கர் ரியோவா லிரிசிஸ் ரியோ பார்த்துட்டோம் ஓகேவா சிங்கர் ஆண் பாவம் பொல்லாததுல லிரிக் எழுதியிருக்கேன் அதான் சொன்னீங்களா டே 1 டே டே 1ல ஆத்தங்கர மரமே பாடினது எல்லாரும் கேட்டீங்களா 1 டேல ஆண் பாவம்ல ஒரு பாட்டு எழுதிருக்கேன் அதை கேளுங்க இங்க கொண்டு வந்தீங்க ஆமா அதுதான் சூப்பர் சோ இப்போ அடுத்ததா ஒரு போட்டோ வரப்போகுது யார் போட்டோ அப்படின்றதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கேன் வி ஹேவ் தி பிக்சர் ப்ளீஸ் ஆஹா கொஸ்டின் மார்க் போட்டாங்க பாருங்க அங்க நிக்கிறான் அதாவது என்னன்னா என் டீம் கேட்டாங்க என் போட்டோ நான் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கொடுக்கல அதனால இந்த கொஸ்டின் மார்க் ஓகேவா ஸோ இந்த டே 1 டே யார் இருக்கணும் என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்களேன் ஆங்கரா இருக்கணும் நான் பிளான் பண்ணிருந்ததெல்லாம் இல்லை அதனால நான் பிளான் பண்ணுவேன் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆங்கரா இருக்கணும் வேணாம் வேணாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும் நல்லா இல்லை நான் இப்பயே விடுறேன் இந்த வேலையை பேங்க் எக்ஸாம் எழுதுறேன் இந்த ப்ரொஃபஷன் மீன்ஸ் எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஓகே அப்ப ஏதாச்சும் வேலை இருக்கணும் வேலைக்கு போகணுமாண்டா மாசம் 2 தான் வருது ஓகே நீங்களே கண்டினியூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்ல வேலைக்கு போகணும் கேர் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் லவ் பண்ணணும் அவ்வளவுதானா இந்த சமைச்சு தரணும் அதெல்லாம் நான் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ண போதும் ஹெல்ப் பண்ண இது போதுங்க அப்புறம் வெங்காயம் சூப்பரா விட்டுவேன் நான் அதுக்கப்புறம் என்ன வேணும் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது I'll teach him. இதை விட அவாய்ட் பண்ண முடியாது கார்த்திக் பட் பரவாயில்ல பட் சூப்பர் நைஸ் பட் ரொம்ப சிம்பிளான கிரைட்டீரியாஸா இருந்தது ஆமாங்க பட் பேசினாதான் தெரியும் நினைக்கிறேன் ரியாலிட்டியா போறப்பதான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணவா பேசி பாக்குறியா ஆல்ரெடி கால் சரின்னு சொல்லுவான் போல இருக்கு பட் பரவாயில்ல சுத்து பாயிண்ட் நான் வந்து ஃபில் பண்றேன் ஓகேவா ஆண் பாவமுடைய 100th டே ஃபங்க்ஷன்ல கொஸ்டின் மார்க் போட்டோல யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அதுதான் அதோட முடிச்சுக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க 1000 டே சில்வர் ஜிப்ல என்ன ஜிப்ளினா தெரியலையடா திடீர்னு இப்படி கேட்டுட்டானே நான் என்ன பண்ணுவேன் அந்த ஒரு ஜிப்ளில பாக்குறோம் ஜூப்ளியில பார்ப்போம் ஓகேவா மேனிஃபெஸ்ட் பண்றோம் அடுத்த தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளி எனக்கு தலை தீபாவளி ஓகே தனித்தனியா that's a nice count ஓகே கரெக்ட் வெறுப்புல வெடிச்சேன் ஓகே அதான் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே அடுத்து கண்ணாலே நெஞ்சமும் பொன்னானே டேல முடிஞ்சிருக்கு எதிரி தூங்காத எதிரி ஓகே அந்த ஜாக் பொதுவா இந்த ஜாக்கோட மேனர்ஷம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது டேய் பண்றா ஸ்டாப் மியூசிக் ப்ளீஸ் Black Sheep's ஆண் பாவம் கப்பல் கொண்டாட்டம் டைட்டில் ஸ்பான்சர் பபிள் பெயிண்ட்ஸ் presented by அஸ்விதி 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் powered by the legend சரவணா ஜுவல்லரி பாடி நக்ஷத்ரா என்க்ளேவ் by சாந்தி டெவலப்பர்ஸ் ஆச்சி அதிரசம் மாவு சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல் அசோசியேட் ஸ்பான்சர் ஹோட்டல் பார்க் எலன்சா மற்றும் கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ